நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க ரீரிலீஸ் ஆன படத்துக்கெல்லாம் யார் வருவான்ட்டு. இதே மாதிரி தான் வந்து எலெக்ஷனையும் சொல்லிட்டு இருந்தாங்க. எலெக்ஷனையும் சொல்லி கில்லி மாதிரி அடிச்சிட்டோம். அதே மாதிரி அந்த கலெக்ஷனையும் சொல்லி கில்லி மாதிரி அடிப்பார் எங்கள் அண்ணன். ஓகே, ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆமாம், எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க தளபதி? இல்லை, ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தாலும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னொரு சைடு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் பார்க்கல, இதுக்கு மேலே தான் பார்க்கணும். எங்களுக்கு 12:30 மணிக்கு ஷோ, 6 மணிலேருந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 6 மணி? ஆமாம். 6 மணிலேருந்து இல்லை, அண்ணனுடைய ஃபஸ்ட்டு மூவி இல்லை, பக்கத்தில் தான் இங்கே வந்துட்டோம். அதனால் பார்த்தே ஆகணும்னு தான். ஒரு மாதிரி இருந்தாலும் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. என்ன தான் முடியும் போது இன்னும் கொஞ்சம் அதிகம் கஷ்டமாக இருக்கும்னு தான் தோணுது. ஓகே, தெரியல. அந்த ஸ்க்ரீன்லலாம் பார்க்கக்குள்ள வந்துட்டு தளபதியை வந்துட்டு எப்படி, ஏன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ரீரிலீஸ் தான் ஆகப்போகுது. ஸோ தளபதி மூவிலே உங்களுக்கு பிடிச்ச மூவி எது? இதுக்கு முன்னாடி என்ன FTFS போயிருக்கீங்க? லியோ ப்ரோ. லியோ தான். லியோ, அதுக்கப்புறமா அடுத்து இது மறுபடியும் பார்க்கவே முடியாதுன்னு நினச்சி ஒரு கடவுள் தரிசனத்தை பார்க்க வந்திருக்கோம். ஓகே, அவர் சிஎம் ஆகிட்டாரு. இப்போ 3 மாதம் எப்படி போயிட்டுருக்கு? ஒரு நல்ல கம்பேக் கொடுப்பாருன்னு தான் தோணுது. இப்போ வரைக்கும் இல்லாத ஆட்சியை அவர் கண்டிப்பாக அமைப்பாருன்னு தான் தோணுது. ஏன்னா நாங்கள் தான் தேர்ந்தெடுத்திருக்கோம் அவரை. பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்கிறவங்க எல்லாருக்குமே ஒன்று தான் ப்ரோ சொல்கிறேன். இப்போ தான் வந்திருக்காரு, டைம் கொடுங்க, கண்டிப்பாக பண்ணுவார். அதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஆப்போசிட்லேருந்து கேட்டே இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே ஒன்று தான் ப்ரோ சொல்கிறேன். இதுக்கு மேலே அவங்களால ஆட்சி பிடிக்க முடியாது. ஆட்சி பிடிக்கணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா அதை மறந்துட சொல்லுங்கள். இதுக்கு மேலே எங்கள் அண்ணன் மட்டும்தான். இதுக்கு மேலே நல்ல ஆட்சி கண்டிப்பாக கொடுப்பாரு. ஜனநாயகன் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஜனநாயகன் 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 தளபதி 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 ஜனநாயகன் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்றது வந்து இந்த ஒரு ஹாப்பியை எப்படி சொல்கிறதுனே சொல்ல முடியல. பயங்கரமான ஒரு ஹாப்பி. இதுக்கு தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுவும் ஒரு சிஎம்மோட படம் ரிலீஸ் ஆகுது. அவர் வந்து சிஎம்மாக இருக்கிறதுக்கு முன்னாடியே பயங்கர கொண்டாட்டமாக இருக்கும். ஒரு திருவிழா மாதிரி போயிட்டுருக்கு பின்னாடி, பெரிய ஊர் திருவிழா நடக்கிற மாதிரி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸ்க்ரீனில் அவரை மாண்புமிகு முதலமைச்சர் நடிக்கும், விஜய் நடிக்கும்னு போட போகிறாங்க. அதை பார்க்க தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ரொம்ப ஹாப்பி. செம்மையான ஒரு இந்த டேவை மறக்கவே முடியாது லைஃப் லாங். செலிப்ரேஷன் எப்படி இருக்குது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பயங்கரமான ஒரு, ஏன்னா மரண வெயிட்டிங்கில் இருந்தாங்க எல்லாருமே. ரொம்ப ஹாப்பி. செம்ம. ரிலீஸ் ஆகிறத தாண்டி இதுக்கப்புறம் தளபதி படம் அதுதான் ஹார்ட் வலிக்குது. ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல இருக்குது. ஏன்னா அவர் நடிக்கணுன்றதான் எங்களுக்கு ஆசை. அவர் சிஎம்மாக இருந்தாலும் நடிக்கணுன்றது ரொம்ப ஆசை. அட்லீஸ்ட் ஒரு சின்ன நடுவில் நடிச்சுட்டு, அதாவது ஒரு கேமியோ ரோல் அந்த மாதிரி நடித்தா கூட நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான். நடுவில் அவரை ஸ்க்ரீனில் பார்க்கணும். அதுதான் ப்ரோ. எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ப்ரோ? பயங்கரமாக இருக்குது ப்ரோ. சொல்ல வார்த்தையே இல்லை ப்ரோ. பிளாஸ்டாக இருக்குது. பிளாஸ்ட் கொடுக்குறாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. லாஸ்ட் டைம் அப்படின்னு போட்டிருக்குது. எப்படி இருக்குது தளபதி? எவ்வளோ மிஸ் அதை நினச்சாதான் எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது ப்ரோ. சொல்ல வார்த்தையே இல்லை. இதுமாரி இன்னொரு நாள் வரும்னா அது வாய்ப்பே இல்லை. அதை நினச்சி தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதே டைமில் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என்ஜாய் பண்ண முடியும். அப்படியே போக வேண்டியதான். செலிப்ரேஷன்லாம் எப்படி இருக்குது? நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் வந்து கல்லூர்லேருந்து வந்திருக்கோம். எங்கேருந்து? கடலூர்லேருந்து. நீங்கள் படம் பார்க்கறதுக்கு பார்க்கறதுக்கோசமே எனக்கு வந்துடும். அதுக்கு காலேஜை கட்டடிச்சுட்டு வந்திருக்கேன். மாட்டுவீங்களே? பரவாயில்ல, மாட்டான கவலையே இல்லை. மாட்டினாலும் கவலையே. ஓகே, அந்த டைட்டில் கார்டு வந்துட்டு வரும்ல. ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு கேன்சல் ஆகி வந்தது. படம் லீக் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய என்னதான் லீக் ஆனாலும், லீக் ஆன படம் இவ்வளோ கோடி அடிக்குமான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த சீசனில் அடிக்கும் ப்ரோ. 1000 கோடி மேலே அடிக்கும். படம் வந்துட்டு டைட்டில் கார்டு இருக்கும்ல, முன்னாடி தளபதி அப்படிதான் வரும். ஸோ இப்போ வந்துட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்னு வரப்போகுது ப்ரோ. அதெல்லாம் வார்த்தையாக சொல்ல முடியாது ப்ரோ. என்னால் நிற்க முடியல ப்ரோ. அப்படியே விட்டாலே உள்ளே போய் ஆடுருவேன். அந்த மாதிரி விட்டாலே உள்ளே போய் ஆடுறீங்க. அவ்வளோதான் ப்ரோ. நீங்கள் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது ஒன்றே தான். பாருங்க, எல்லாமே எங்கள் தளபதி கோசம் தான் ப்ரோ. தளபதி தரிசனம்னா தளபதியோட தரிசனம். லாஸ்ட் டைம் அப்படின்னு இருக்கு. எப்படி மிஸ் பண்ணுறீங்க தளபதி? ஆக்சுவலா அழுவுறதா இல்லை என்ஜாய் பண்ணுறதானே தெரில. ஒரு படம் வருது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் எனக்கு வந்து ஆக்சுவலாக தளபதி அண்ணாவை இப்போதான் லாஸ்ட்டாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு மன வருத்தத்தோட தான் இந்த படத்துக்கே வந்துருக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே வந்துட்டு ரீரிலீஸ் தான். ஆமாம். ஜனநாயகனை பற்றி கொஞ்சம் வியூ சொல்லலாம். நீங்கள் ஒரு நிமிஷம் பேசுகிறேன். ஜனநாயகன் பற்றி இல்லை, தளபதி பற்றி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இப்போ தான் இந்த படத்தை அப்போ வந்து விட்டுருந்தா வெறும் தளபதி விஜய்னு வந்திருக்கோம். இப்போ வந்து சிஎம் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு வரும். அதான் எங்களுக்கு நாங்கள் கொடுக்குற ரிவெஞ்ச் பதிலடி. சோஷியல் மீடியாவில் நிறைய லீக் ஆச்சு படம். ஸோ அதெல்லாமே இருக்குது. நிறையா வந்துட்டு படம் சர்டிஃபிகேட் கொடுக்கல, இந்த மாதிரிலாம் இஷ்யூ நிறையா இருந்துச்சு. அதை எப்படி பார்க்குறீங்க?
இந்த படம் வந்து என்னதான் சோஷியல் மீடியா ரிலீஸ் ஆனாலும் நாங்கள் தளபதி ஃபேன்ஸ் எங்களோட இதை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் ப்ரோ. நாங்கள் ஒரு சீன் கூட பர்சனலாக நான்லாம் ஒரு சீன் கூட பார்க்கவே இல்லை. சாங்கை தவிர எதுவுமே நான் பார்க்கவே இல்லை. இந்த ஏ சர்டிஃபிகேட் கூட தளபதி எவ்வளோ போராடி இருக்காருன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ப்ரொடக்ஷன் டீம் எவ்வளோ போராடி இருக்குன்னு தெரியும். ஃபைனலி தளபதியை தியேட்டரில் பார்க்க போகிறேன். ஆனால் என்னெல்லாம் அழுக போகிறேன், என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. முடிச்சு வரும்போது அதான் தெரியும். ஓகே, ஜனநாயகனை பற்றி வியூவர்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க? ஜனநாயகன் பற்றி கண்டிப்பாக எல்லாரும் வந்து தியேட்டரில் பாருங்க. படம் நல்லா இருக்கு ஹேட்டர்ஸாக ரிவ்யூ கொடுக்காதீங்க. தளபதியோட லாஸ்ட் படம் ஹானஸ்டாக எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரீமேக்கு அது இதுன்னு என்னதான் சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது. தளபதியை லாஸ்ட்டாக வந்து தியேட்டரில் பாருங்க. யாரும் இந்த ஃபோன்லலாம் பார்க்காதீங்க. ஃபோனில் யூடியூப்ஸில் நிறைய சீன்ஸ் வந்து அதெல்லாம் பார்க்காதீங்க. தளபதியை வந்து தியேட்டரில் பார்த்துட்டு தரிசனத்தை என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளோதான். தளபதி எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க இதுக்கப்புறம் இந்த பொசிஷன் எல்லாம் யார் இடம் பிடிப்பான்னு எனக்கு தெரியல ப்ரோ. திருவிழானாலே தளபதி தான். தீபாவளி பொங்கல்லாம் இதுமே எங்களுக்கு நார்மலாகவே போகாது. ஃபர்ஸ்ட் ஷோனா எங்கள் தளபதி தான். ஆனால் இதுக்கப்புறம் அதுக்கு அந்த இடத்த யார் இது பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. பார்ப்போம். அண்ணா நிறைய படம் இன்னும் நல்லா பண்ணால் நல்லா இருக்கும். பார்ப்போம். ஆனால் வாய்ப்பு இல்லை. பார்ப்போம். படத்தை பார்க்கறதுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்க? நம்ம வந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பூனேன்னு வந்திருக்கேன். புனேலேருந்து படம் பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க? ஆமாம். நேற்று நைட்டு ஃப்ளைட்டு நானும் இவரும் சேர்ந்து வந்திருக்கேன். ஃப்ளைட்டில் படம் பார்க்கறதுக்காக புனேலேருந்து வந்திருக்கீங்களா? எஸ். ஏன் மேம் அவ்வளோ பிடிக்குமா தளபதி? தளபதி விஜய் சார் கூட நான் நடிச்சிருக்கேன். என்ன படத்தில்? துப்பாக்கியில் நடிச்சிருக்கீங்க. ஓகே. விஜய் சாரோட சிஸ்டர். விஜய் சாரோட சிஸ்டராக நடிச்சிருக்கீங்க. ஆமாம். ஓகே. இப்போ வந்துட்டு லாஸ்ட் டைம் இதுக்கப்புறம் தளபதி அதிகமாக தேட்டரில் பார்க்க நான் என்ன சொன்னேன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அவரை சிஎம் தானே. ஆனால் இது அவர் இன்னும் படம் இல்லை, அதை அக்செப்ட் பண்ண ரொம்ப கஷ்டம் நமக்கு. இந்த ஃபிலிம் முடிக்கும் போது சோகமாக இருக்கும். நல்லா ஐ வில் கிரை டுடே அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கு. ஆனால் இது 9 ஜனவரிக்கு வந்தா மட்டும் தளபதி விஜய் அதுவா வருவான். இன்னைக்கு ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி ஜோசப் விஜய் அந்த மாதிரி வருவான். அதனால அந்த டைம் ரிலீஸ் ஆகல நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பல தடைகளை தாண்டி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ இன்றைக்கி வந்து அவர் முன்னாடி வந்து ஆக்டராக இருந்தார். படம் ரிலீஸ் ஆக முடியல பல காரணங்கள் எல்லாருக்கும் தெரியும். இது இப்போ வந்து அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கார். அந்த படம் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. இதுக்கப்புறம் தளபதியோட படம் வந்து ரீரிலீஸ் தான் ஆக போகுது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஜனநாயகன் தான் அவரோட இந்த படம். ஸோ அதுவுமே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் லீக் ஆகி பெரிய சர்ச்சை ஏற்படுத்துச்சு. ஸோ அதை பற்றி எங்களுடைய கருத்து என்ன? இது எப்படி சொல்கிறது, இந்த படம் வந்து இது கடைசி படம்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவர் இன்னும் நிறையா அப்பப்போ டைம் கிடச்சா ஒரு 1-2 படம் நடித்தா நல்லாயிருக்கும். எல்லாரும் ஹாப்பியாக இருப்பாங்க. அது என்னோட தனிப்பட்ட வந்துட்டு நடிகரை பார்க்கறதுக்கே வந்துட்டு பெரிய சர்ச்சை ஏற்படுத்துகிறாங்க. நடித்தா அவ்வளோதான் முடிச்சிருவாங்க. என்னோட தனிப்பட்ட அவர் நடித்தா அப்பப்போ டைம் கிடைக்கும்போது ஒரு படம் கொடுத்தா நல்லாயிருக்கும். அவரோட அரசியல் பார்வையில் எப்படி போயிட்டு இருக்கு? அவரோட அரசியல் எப்படி? நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் அரசியல் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. எல்லா அமைச்சர்களும் எல்லா எம்எல்ஏக்களும் எல்லாரும் நல்லா அவங்கவுங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் நல்லா ஒர்க் பண்ணணும். அரசியல் நல்லா வரணும். ஜனநாயகன் லாஸ்ட் டைம் ஜனநாயகன் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எவ்வளோ செலிப்ரேட் ப்ரோ இவனுங்களே காட்டுங்க. ஆனால் எவ்வளோ செலிப்ரேட் பண்ண முடியுமோ அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுவோம் ப்ரோ. தளபதி கடைசி படம். இதுக்கு முன்னாடி அவர் என்ன தளபதின்னு பார்த்தோம். இன்றைக்கி அவர் சிஎம்மாக நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம். ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கோம். லீக் ஆயிடுச்சு கேசரி ரீமேக்கு பாலகிருஷ்ணா படம் அப்படின்லாம் பேசுனானுங்க. அதெல்லாம் இல்லை ஐயா, இது தளபதி படம், இது முதலமைச்சர் படம். இது வேற லெவலில் இருக்கும். இன்னைக்கு செலிப்ரேஷனும் வேற லெவலில் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். என்னைக்கும் சொல்றதா, என்னைக்குமே தளபதி தான். இன்னைக்கு வர கூட்டம் இன்னும் 10 வருஷம் கழிச்சு இந்த படம் ரீரிலீஸ் ஆனாலும் வேற படம் ரீரிலீஸ் ஆனாலும் எப்பயுமே இந்த கூட்டம் தளபதிக்காக இந்த தேட்டர் வந்து நிற்கும். இந்த தேட்டர் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற 1800 தேட்டர்லேயும் வந்து நிற்கும். தளபதினா அவ்வளோதான் ப்ரோ, வேற எதுவுமே இல்லை ப்ரோ. என்ன கஷ்டமா இருக்கு, கடைசி படம் என்ன பண்றது, இதுக்கப்புறம் படம் வராது. இந்த மாதிரி செலிப்ரேஷன் இதுக்கப்புறம் எப்போ பார்ப்போம். இந்த மாதிரி காலையில் ஏந்து வந்து டான்ஸ் ஆடி கொண்டாடி இதுக்கப்புறம் என்ன பண்ண போவோம் தெரியல. நிறைய வச்சிருக்கீங்க ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ட்டு. எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கு உங்களுக்கு தளபதினா? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கடைசி ஒரு ஆட்டம் பார்க்க போகிறோம் நாங்கள். கடைசி படம் வேறு, அது வரை ஒரு 6 மாதம் கழிச்சு ரொம்ப டிலே ரிலீஸ் ஆகிருக்கு. உள்ளே போயிட்டு ஒரு கொண்டாட்டம் லாஸ்ட்டு ஒரு ஆட்டம் ஆடிட்டு ஜாலியாக வெளில வந்துடும். ஓகே ஓகே. ஒரு படத்தை வந்து இதுக்கப்புறம் எல்லாமே ரீரிலீஸ் தான். ஸோ ஜனநாயகனுமே வந்துட்டு
நிறையா வந்துட்டு லீக் ஆயிடுச்சு சோஷியல் மீடியாவில். அது வரதுக்கு பெரிய சர்ச்சையே இருந்தது. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அண்ணா எங்க அண்ணன் படம் ஒரு வருஷம் கழிச்சு வந்தாலும் லீக் ஆகி வந்தாலும் நாங்கள் 10 வாட்டி பார்ப்போண்ணே. 10 வாட்டி பார்ப்போம். 10 வாட்டி நான் வெளியே வந்தால் 100 வாட்டி கூட பார்ப்போம். 100 வாட்டி கூட பார்ப்போம். ஸோ இந்த செலிப்ரேஷன் எப்படி இருக்குது? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் கிடச்சதா? டிக்கெட் கிடைக்கல, அடுத்த ஷோக்கு தான் இருக்கு. அதனால தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மொத்த க்ரௌடு இங்கே தான் இருந்துச்சு. ஓகே, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். நான் அண்ணன் படத்துக்காக சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன். சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன். அண்ணன் படத்தை பார்க்கணும், பார்த்தா போதுன்னு சொல்லிட்டு. நம்ம ஊர் ஒரு மாதிரி வருமாண்ணே, நம்ம ஊர் செலிப்ரேஷன் மாதிரி இருக்குமா? சொல்லுங்க. சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கீங்க? ஆமா, நான் சிங்கப்பூர்ல இருந்து இருக்கேன். என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் செலிப்ரேஷன் மாதிரி வராது. நம்ம மண்ணில் செலிப்ரேட் பண்ணணும், அவ்வளவுதான். அதுக்காக வந்திருக்கேன். சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன். வீட்டிலலாம் ஒத்துக்கிட்டாங்க, திட்டலையா? அவங்களும் தளபதி ஃபேன் தானே. அண்ணனுக்கு ஃபேன் இல்லாம யார் இருக்க முடியும்? எல்லாருமே அண்ணனுக்கு ஃபேன் தான். போயிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. ஓகே, தேங்க்யூ. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ப்ரோ? ஜனநாயகன் பற்றி ஃபீல் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நாங்கள் படத்தை வந்து எப்படி சொல்கிறது, ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு இதே தேட்டருக்கு நான் வந்திருக்கேன். இதே தேட்டருக்கு நான் வந்து படம் ரிலீஸ் ஆகலை 11:30 மணிக்கு ஆல்ரெடி நான் வந்து இன்டர்வியூவும் கொடுத்துருக்கேன். என்னைக்கு அந்த படம் வந்தாலும் அது வேறு லெவலில் மாசாக தான் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அது நடந்திருக்கு, உண்மையா இல்லையா? ஆனால் நாங்கள் நினச்சது என்னென்னா, என் தளபதி எதிர்கட்சி தலைவராக வருவாருன்னு நாங்கள் நினச்சோம். இன்றைக்கி சிஎம்மாகவே வந்துட்டார். இன்னைக்கு இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, என்னன்னா நம்ம வந்து ஆட்சியில் இருக்கோன்றதுக்காக. இதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் 12 மணி ஷோலாம் பார்த்துருப்பீங்க, ஃபர்ஸ்ட் ஷோ. நாங்கள் எவ்வளவோ கோரிக்கை வச்சுருக்கோம், அதே போல் எங்களுக்கும் வைங்கன்னு. ஆனால் ஒத்துக்கலை. ஆட்சிக்கு வந்துட்டதுனால ஏன் மேலே குறை வந்துடும். 9 மணிக்கு ஷோனா 9 மணி இல்லை 10 மணி, அதான் ஃபர்ஸ்ட் ஷோவேன்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்னதுக்கப்புறம் மீறி பேசுறதுக்கு எங்களுக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க நாங்கள் வெறியாக இருக்கோம். அதே போல் இங்கே இருக்க யார்கிட்டையாவது விசாரிச்சு பாருங்கள், நேற்று நைட்லேருந்து இங்கே ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு, யாருக்காவது ஏதாவது இஷ்யூ ஆச்சானு. ஆனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க, அது என்னென்னா கிரியேட்டர் பண்ணுறதுக்காக எதனா சொல்லுவாங்க. இருக்க கேர்ள்ஸ்கிட்ட இப்போ போய் கேட்டு பாருங்கள். இப்போ ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி எல்லாரும் டான்ஸ் ஆடினாங்க. அந்த இடத்துல நாங்கள் சம்பவம் செஞ்சோம். என்னென்னா எல்லோரும் ஒதுங்கு, கேர்ள்ஸை உள்ளே இறக்கு, கையை கோத்து நாங்கள் எல்லாம் ஒதுங்கி நின்று அவங்கள ஆடுறதுக்கு வழி கொடுத்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், எவ்வளோ நேரம் என்ஜாய் பண்ணுறீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம். யாரும் டச் பண்ணல, எதுவும் பண்ணல, அவங்க ஃபுல் என்ஜாய்மெண்ட். கடைசியாக ஒரு பையன் வந்து ஒரு விஷயம் கேட்டான், காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டான், அண்ணே ரொம்ப நேரமாக அவங்களுக்கே என்ஜாய்மெண்ட் கொடுத்துட்றீங்க, நாங்களும் என்ஜாய் பண்ணோன்னு. கேர்ள்ஸ் சொன்ன அடுத்த செகண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் விலகிக்கிட்டாங்க. இல்லை போதும், நம்ம விலகிக்கலாம், பசங்களுக்கும் இடம் கொடுக்கலாம், நாங்கள்லாம் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துட்டோம், அது வேணாம் சரிங்களா? அதை அரசியலில் இருக்கவங்க புரிஞ்சிக்கணும். நாங்கள்லாம் தெளிவாக இருக்கோம், எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், எதை பண்ணணுன்ற விஷயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். அதை 50 வருஷம் 60 வருஷம்னு சொல்கிறாங்க, அவங்க அதை தெளிவாக இருந்தாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா அடுத்த தடவையும் கட்டாயி போயிடுவாங்க. தளபதி லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டருக்கு வராங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம். எப்படி இருக்குது ஜனநாயகன்? அதுதான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. மூவி பார்த்துட்டு பேருக்கு தான் மூவி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ நல்லாயிருக்கும் நல்லாலையோ அது தளபதி படம், அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியே வந்து நான் கண்டிப்பாக ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகே, லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ நிறைய லீக் ஆகிலாம் ஆகிடுச்சு, இந்த மாதிரி நிறைய இஷ்யூ வந்தது, சர்டிஃபிகேட் இஷ்யூலாம். ஸோ அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? யூஸ்வலாக தளபதி படத்துக்கு வருது தானே, அதாவது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் வருதுன்னா அது தளபதி மூவியே கிடையாது. அவரோட எல்லா மூவியுமே வந்து ப்ராப்ளமோடு தான் வந்திருக்கு. ஸோ அதனை வந்து நாங்கள் இதனால அவருக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா, இது நான் ஆஸ் அ தளபதி ஃபேன்னா தளபதிக்கும் இது வந்து ஒரு ப்ரொமோஷன் மாதிரி தான். ஸோ ப்ராப்ளம் இல்லாமல் எப்படி தளபதி மூவி வந்திருக்கு. சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு தான் செம்மையாக கத்தலான்ற ஒரு ஐடியா வச்சுருக்கோம். ஏன்னா அதுக்காக தான் இவ்வளோ நாள் படம் டிலே ஆச்சு. ஸோ த வெயிட் இஸ் ஓவர். மூவி வந்து எஸ். ஓகே மேம், தளபதி படத்துலேயே உங்களுக்கு பிடிச்ச படம் எது மேம்? எல்லாமே பிடிக்கும். பட் நான் அவரோட ஃபேன் ஆகுனதுன்னா திருமலை மூவி என்னோட மோஸ்ட் ஃபேவரட். ஐ வாஸ் 3 years அப்போது. எனக்கு அப்போதுலேருந்து நான் அவரை அட்மையர் பண்ணி வளர்ந்து அப்படியே இப்போ வரைக்கும் அப்படியே தளபதியாக இருக்கேன், தளபதி ஃபேனாக இருக்கேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது.
தலையில பார்த்தாலே தெரியுது என்ன எப்படி வந்திருக்கீங்க, என்ன செலிப்ரேஷன் வந்திருக்கீங்க. பக்கா வைப்ல இருக்கும். வைப் பத்தில் இன்னும் ஃபுல்லாக வைப்போட இன்னும் நிறையா பயங்கரமாக பண்ணும். ஏன்னா கடைசி படம். ஸோ வந்து சிஎம் ஆகிட்டார் அவர். ஸோ தொடர்ந்து தூரத்துக்கு போயிட்டார். என்ன இருந்தாலும் நம்ம தளபதின்றனால கடைசி பண்ணுறதுனால அந்த டிவிக்கே விர்ச்சுவல் வாரிசை தாண்டி நாங்கள் பழைய ஓஜி ஃபேன்ஸாக வந்திருக்கோம். ஸோ அதனால் பக்கா வைப்போட தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ சின்ன வயசுலேருந்து கில்லி போக்கிரி கில்லி அப்படியே வந்து அந்த சின்ன வயசுலேருந்து அப்படியே வந்து தமிழை பார்த்து அப்படியே கட்சியில் சுற்றி வருவார்ல, அதை பார்த்து அப்படியே இன்ஸ்பயர் ஆகி நாங்கள் வந்தவங்க. ஸோ அந்த 2K கிட்ஸ் தான் நாங்கள். இருந்தாலும் வந்து தலைவரோட பழைய படத்துலேருந்து அப்படியே கொஞ்சமாக வந்து இப்போ வந்து தலைவர் வந்து இந்த அளவுக்கு வந்து வந்திருக்காரு, சிஎம் ஆயிருக்காரு. ஸோ யாருமே வந்து சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து யாரும் சஸ்டெயின் ஆகலை. நம்ம தளபதி ஆயிருக்காரு. ஸோ யாரும் அசைக்க முடியாத உயரத்துக்கு போயிட்டாரு. ஸோ அதனால் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆஸ் விஜய் ஃபேன்ஸாக. ஏன்னா வந்து நம்ம சினிமாலேயும் நம்ம தலைவர்கிட்ட யாரும் நெருங்கக்கூட முடியல. இப்போ அரசியல் யாராலையும் நம்ம எதுலையுமே நம்ம ஆளை வந்து தோக்கடிக்க முடியல. அதுதான் ப்ரூஃப். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரசியலுக்கு வந்தப்போ இவெல்லாம் ஜெயிப்பாரா, கூட்டம்லாம் ஓட்டாமரான்னு சொன்னாங்க. ஸோ அதையும் உடச்சி தள்ளி ஓட்டை வாங்கி வேறு லெவலில் ஜெயிச்சு வந்து நிற்கிறாரு. அதை சிங்கிளாக வந்து நின்று ஜெயிச்சார், அலைன்ஸில் இது வைக்காம. ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம ஆள் வந்து எங்கேயோ நின்றுட்டுருக்காரு. ஸோ வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுக்கு மேலே ஒன்று நல்லது பண்ணணும். நல்லது பண்ணி அடுத்து வர எலெக்ஷன் எல்லாத்துலேயுமே அவர் சிஎம்மாக இருக்குன்றது எங்கள் ஆசை. அதுவுமே தமிழ்நாடு நல்லது நடக்கணும். என்ன படம் மட்டும் தான் எங்களுக்கு இல்லை, ரீரிலீஸ் படம் அப்பப்போ பார்த்துப்போம். அண்ட் நம்ம அஜித் சார் படம், சூர்யா சார் படம், இனிமேல் நாங்களாம் அப்படி தான் போயாகணும். எங்களுக்கு வர வழி இல்லை, அவ்வளோதான். ஆனால் எஃப்டிஎஃப்எஸ்ன்றது எனக்கு இதுதான் கடைசி படம். இதுக்கு மேலே எஃப்டிஎஃப்எஸ்லாம் நாங்கள் போக மாட்டோம். ஸோ தளபதி படம் தான். இல்லை வேறு படம் எதுவும் நாங்கள் எஃப்டிஎஃப்எஸ் போகிற ஐடியாலாம் இல்லை. தளபதி ஃபேனா இதுதான் எஃப்டிஎஃப்எஸ்னா இது எங்களுக்கு இதான் முடிவு, இதுதான் லாஸ்ட், அவ்வளோதான். ஓகே. இப்போ வந்துட்டு நிறைய படம் வந்துட்டு லீக் ஆச்சு. ஸோ நிறைய பேர் வந்துட்டு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்தது. ப்ரோ அதெல்லாம் எப்படி இருக்குது ப்ரோ? உண்மையை சொல்லணும்னா ப்ரோ எங்களுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து வச்சுருந்தாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வச்சுருந்தாங்க, ஒரிஜினல் எஸ்டி வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து நிறைய பேர் சொன்னாங்க இப்போ லைக் நான் நினச்சிருந்தா வாங்கியிருக்கலாம், ஆனால் வந்து நாங்கள் வாங்கலை. வீடியோ அனுப்புனாங்க டெலிகிராமில் லிங்க் அனுப்புனாங்க. நாங்கள் ஒரு சீன் கூட பார்க்கல ஆக்சுவலாக. ஸோ படம் வந்து அப்படியே அல்ட்ரா ஹெச்டி வந்துருச்சு. இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் 10 செகண்ட் கூட நாங்கள் பார்க்கல. ஸோ அந்தளவுக்கு நாங்கள் வந்து விஜய்க்கு நாங்கள் வந்து லாயலாக இருக்கோம். ஸோ இன்றைக்கி என்னதான் சிஎம்மாக இருந்தாலும் நாங்கள் விஜய் ஃபேன்ஸ். ஸோ வந்து விஜய் தாண்டி அடுத்து சிஎம். அதனால் எங்கள் விஜய்க்கு நாங்கள் வந்து லாயலாக இருப்போம். ஸோ அதே மாதிரி தான் வந்து எல்லா விஜய் ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ க்ரௌட் இருக்கும். அதெல்லாம் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு, ரெக்கார்ட் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ லீக்கான படமாக இருந்தால் கூட விஜய்க்காக யாரும் பார்க்காம, லீக்கான படமாக இருந்தாலுமே எப்பயும் போல் தலைவரோட கலெக்ஷன் என்ன வருமோ அதை ஒரு ஸ்டாண்டர்ட் என்னவோ அது காமிச்சிருவார், அடிச்சிடும். ஸோ வந்து லீக் ஆனதுலாம் ஒரு பிரச்சனை கிடையாது. அது பார்த்தாலுமே ஒரு சிலர் வந்து பார்க்கணும் சொல்லி வந்துருவாங்க. பட் நிறையா விஜய் ஃபேன்ஸ் எங்களை மாதிரி தான் ஒரு சீன் கூட பார்க்காம இங்கே வந்திருக்கோம். ஏன்னா அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ராவாக நமக்கு பார்க்கணுன்றது தான் நமக்கு ஆசை. ஏன்னா நம்ம அதில் பார்த்தாலும் நம்ம தேட்டரில் வந்து தலைவரை பார்த்து ஏதோ ஒரு கோவில் தரிசனம் கிடச்ச மாதிரி நமக்கு அந்த ஃபீல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் வந்து எந்த ஒரு இதுலையுமே வராது, தேட்டரில் மட்டும் தான் வரும். ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் லீக்கான படம் ஒரு லீக்கான ஒரு சீன் கூட நாங்கள் பார்க்கல, இதெல்லாம் வந்திருக்கோம். ஸோ அப்கமிங் ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரியில் யாரும் வந்து படத்தை லீக் பண்ண வேண்டாம்னு விஜய் சார்பாக, அதாவது விஜய் ஃபேன்ஸ் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா வந்து அந்த மூவிக்கு பின்னாடி நிறையா பேரோட எஃபர்ட் இருக்குது. ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லைட்மேன், ப்ரொடக்ஷன் ஆர்டிஸ்ட், எல்லாத்தோட ஏடி, ஸோ இத்தனை பேரோட எஃபர்ட் இருக்குது. ஸோ லைட்மேன், கேமராமேன் யாராலும் எடுத்துக்கலாம். ஸோ அத்தனை பேர் எஃபர்ட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டில் வந்து விடுறீங்க. ஸோ வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருந்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹியூமன்ஸ் யாராருக்காலும் சரி மிகப்பெரிய லாஸ் ஆகும். ஸோ விஜய் ஃபேன்ஸ் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம், யாருமே வந்து தயவு செஞ்சு இந்த படத்தோட விட்டுருங்க. தமிழ் சினிமாவில் இதுக்கு மேலே வந்து பிளாக்ல விடுறது, அந்த ஏமாற்றி விட்டுறது, இந்த மாதிரி வந்து நம்ம யாரும் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு நான் கேட்டுக்கிறோம். போட்டிருக்கு ஒன் லாஸ்ட் டைம் ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ எப்படி இருக்குது உங்களுக்கு ஜனநாயகன் படம்? ரொம்ப எமோஷனலாக இருக்குது. பட் ஒரு வகையில் ஹாப்பியாக தான் இருக்குது. அவரை சிஎம் ஆகிட்டார்ல, அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு ஜனநாயகன் பற்றி சொல்கிறாங்க. ஜனநாயகன் இன்னும் லீக் ஆனிச்சு. பட் இன்னும் இன்ன வரைக்கும் நாங்கள் அதை பார்க்கல, ஒரு சீன் கூட பார்க்கல. நாங்கள் இப்போ எல்லாமே ரிலீஸ் பண்ணி இருக்காங்க, இன்ஸ்டாவில் போஸ்ட் போடுறாங்க, ஸ்டோரி போடுறாங்க, அது ஓப்பன் பண்ண மாட்டோம். நாங்கள் போய் பார்த்துட்டு தான் அது இது பண்ணுவோமே தவிர. பட் நல்லா தான் இருக்கும். எனக்கு எங்கள் முதலமைச்சர் நடிச்சா எது இருந்தாலும் மாசாக தானே இருக்கும், பிளாஸ்ட் பண்ணியிருப்பார். ஓகே, லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி தளபதி படம்லாம் எப்படி எஃப்டிஎஃப்ஸ்லாம் எப்படி இருக்கும்? ஸோ இந்த எஃப்டிஎஸ் எப்படி கொண்டாடுறாங்க எல்லாரும்? ஃபர்ஸ்ட் எஃப்டிஎஸ் எப்படின்னா இதுக்கப்புறம் படம் இருக்குது, ஓகே அதை என்ஜாய் பண்ணிக்கலாம், இன்னும் என்ஜாய் பண்ணலாம், இதெல்லாம் லாஸ்ட் எங்களுக்கு. பட் இதுக்கப்புறம் அவர் முதலமைச்சராக நாங்கள் டிவியில் பார்ப்போம், அது ஒரு ஹாப்பி எங்களுக்கு போதும். பட் இது சேம் தான், எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறோம் லாஸ்ட்டு படம்ன்றதுனால. பட் லாஸ்ட் வரைக்கும் எங்கள் கூட தான் இருப்பார் முதலமைச்சர் அவர். ஓகே.